வணக்கம் நேர்களே. இன்று நாம் ஒரு உலகளாவிய ரீதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஒரு விடயம் தொடர்பாக நாம் இன்று பேச இருக்கின்றோம். இந்த அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை உலக அளவில் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இது அரிதான இரத்த கட்டி இரத்த உறைதலை ஏற்படுத்துகிறது என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆகவே இப்ப நான் கூட 3 கோவிட் ஊசிகளை நான் செலுத்தி இருக்கின்றேன் என்னுடைய உடலில். ஆகவே ஏனெனில் பயணத்திற்காக அந்த அந்த சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் விமான நிலையத்தில் என்பதற்காக அந்த ஊசிகளை நான் போட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த தடுப்பூசிகள் எவ்வளவு தூரம் மனிதனை பாதுகாக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்ல, தடுப்பூசிகளை பொறுத்தளவில் இது முக்கியமானதா என்ற கேள்வியும் எழுகிறது. அஸ்ட்ராசெனிகா தனது கோவிட்-19 தடுப்பூசியை உலகளாவிய ரீதியில் திரும்ப பெறுகிறது என்கின்ற விடயம் இப்பொழுது பெரும் சர்ச்சையை இங்கே லண்டனில் ஏற்படுத்தி இருக்கிறது. பிரிட்டிஷ் ஸ்வீடிஷ் மருந்து தயாரிப்பாளர்கள் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு முதல் வெசேவ்ரியா முத்திரை குத்தப்பட்ட தடுப்பூசிக்கான ஐரோப்பிய ஒன்றிய சந்தைப்படுத்தல் அங்கீகாரத்தை திரும்ப பெற்றிருக்கின்றார்கள். கொரோனா வைரஸ் இந்த தடுப்பூசி புதிய வகைகளுக்கு எதிராக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கப்பட்ட தடுப்பூசிகளை திரும்ப உருவாக்க வேண்டுமா என்ற கேள்வியும் எழுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இந்த தடுப்பூசிகளை திரும்ப பெறுவதற்கான விண்ணப்பம் மார்ச் 5ஆம் தேதி விண்ணப்பிக்கப்பட்டது. 7ஆம் தேதியே 2 நாட்களில் உடனடியாக அது நடைமுறைக்கு வந்தது. மாறுபட்ட தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டதால் இந்த புதுப்பிக்கப்பட்ட உபரி தடுப்பூசிகள் அந்த தடுப்பூசி மருந்து மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, இங்கே கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. தொற்று நோய்களுக்கு தடுப்பூசிகள் முக்கியமானதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆகவே இந்த தடுப்பூசிகள் தொடர்பாக, அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நாம் பேசுவோம். ஒருமுறை நம்மாழ்வார் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது முதலில் நாம் டாக்டர் தியாகராஜனை நாம் இப்பொழுது இணைத்துக் கொள்கின்றோம். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முதலில் ஒரு விடயத்தை நான் குறிப்பிடுகின்றேன். என்னென்ன, நம்மாழ்வார் குறிப்பிடும் பொழுது அவர் சொன்னார், அவர் இயற்கை விவசாயம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசுகின்ற ஒருவர். அவர் குறிப்பிட்டார், உடல் தானாகவே இயங்கக்கூடியது, தானாகவே நோய்களை தடுக்கக்கூடியது. உடல் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது. வெளியில் வந்ததன் பின் இந்த மனிதன் உடலை அநியாயமாக்கி விடுகின்றான் என்று அவர் ஒரு இடத்தில் பேசியதை நான் கேட்டிருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். அது எவ்வளவு தூரம் உண்மையானது, எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இப்பொழுது தடுப்பூசிகள் தொடர்பான மிகப்பெரிய சர்ச்சை உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதை போடுவதா விடுவதா என இது வந்த நேரமே நிறைய பிரச்சனைகள் வந்தன. இப்பொழுது நிறைய சைட் எஃபெக்ட், அது பக்க விளைவுகள் ஏற்படுத்துகின்றன, மரணத்தை ஏற்படுத்துகின்றன என்ற அச்சம் தொடர்ந்து இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம் டாக்டர். டாக்டர் திருச்சியிலிருந்து டாக்டர் தியாகராஜன், ஹோமியோபதி டாக்டர் தியாகராஜன். ஆகவே இது நேர்களுக்கு அறிமுகமானவர். அவரோடு இந்த உடலினுடைய தேவை என்ன, உடலை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாக நாம் பேசுவோம். டாக்டர், இந்த தடுப்பூசிகளினுடைய தேவை என்ன? வணக்கம் திரு அனஸ் அவர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்றீங்க, இதுக்கு என்னுடைய பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். முதல் விஷயம், நம்ம தடுப்பூசி ஹெல்த் பத்தி பேசுறதுக்கு முன்னால இப்ப இந்த ஊடகங்கள், யூடியூப், இப்படி நிறைய சோசியல் மீடியா ஊடகங்கள், இவங்களுக்கு ஒரு உலகளாவிய ரீதியில ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. அதாவது நேர்மையான ஊடகவியலாளர்களை பத்தி நாங்க இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களாக இந்த ஊடகத்துறையில் இருக்கின்றீர்கள் என்று எண்ணுகிறேன், கூட இருக்கலாம். அந்த பெரிய அனுபவமும் அந்த நேர்மையான ஊடகவியலாளர்கள்லாம் ஒதுக்கி போறாங்க. சமீபமா பிபிசியில ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது
உலகளாவிய ரீதியில ஊடகவியலாளர்களுக்கு நிறைய த்ரெட் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நேர்மையான ஊடகவியலாளர் நீங்க நேர்மையான விஷயங்கள்ல மக்கள்கிட்ட கொண்டு போறதுல நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் இருக்கு. இப்ப நீங்களும் கூட இந்த ஊடகத்துல இருந்து சற்று காலம் ஒதுங்கி இருந்தீங்க. இப்ப மீண்டும் வந்திருக்கிறது வெல்கம் பேக். ஏன்னா உங்க நன்றி மாதிரி நன்றி சரியான உங்களுக்கு. ஊடகவியலாளர்கள் சரியான தரவுகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சரியான செய்திகளை சேர்க்கறதுக்கு பெரிய தேவை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு தவறான, போலியான, பொய்யான தகவல்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் வந்து ஒரு மாயையில உழந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு மாற்று வேணும். அதனால வெல்கம் பேக். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். மிக இதை விட நன்றி. பாத்தீங்கன்னா அதுல ஒரு இதுல இதுல ஒரு விடயத்தை சொல்லிவிடுறேன். என்னன்னா, உண்மையிலே நாங்க மிக்க நன்றி உங்களுக்கு. இப்ப நாங்க அந்த பயின்று வந்த பாதை இருக்குத்தானே, இது வந்து இந்த பரபரப்பு, பொய்யான விஷயங்கள சொல்வதிலிருந்து எங்களை தடுத்திருக்கிறது. ஏனெனில் எங்களுடைய பயிற்சி பாசறை அப்படி. ஒரு ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லி மனிதர்களை செய்தியின் மூலமாக ஏமாற்றக்கூடாது என்கின்ற ஒரு ஒரு இறுக்கமான கட்டுப்பாட்டை வைத்திருப்பதனால் தான் இந்த பரபரப்பான விடயங்களை எங்களால் செய்ய முடிவதில்லை. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் டாக்டர். இல்ல பரபரப்புல வந்து நீங்க பரபரப்புல இருக்கிற நேரம் உங்க பிரஷர் கூடும், எல்லாமே கூடும். நீங்க வந்து வருத்தக்காரரா மாதிரி சீக்கிரம் இல்லாம போயிருவீங்க. அதனால அது அவசியம் இல்ல. ஒரு தெளிவான உண்மையான தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நல்ல ஊடகவியலாளர்களுக்கு. அது வந்து அதுலயும் இன்னும் அந்த டாக்குமெண்ட்ல சொன்னது பாத்தீங்கன்னா, உலகில் வந்து ஒரு 30% 30% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் ஆர் லிவிங் அண்டர் இந்த சர்வாதிகாரிகளுக்கு கீழே ஆட்சியின் கீழே இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அது உங்களுக்கு யூகிக்க முடியும். அந்த சர்வாதிகாரமான ஆட்சியின் கீழே ஒரு 30% ஆஃப் த இன்னைக்கு நம்ம எவ்வளவோ நாகரிகமான சமுதாயம் வளர்ந்துருச்சு, டெமோக்ரஸி எவ்வளவோ வந்துருச்சு. ஈவன் தென் நம்ம நிறைய பேர் வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரூலர்ஸ். அப்ப அந்த சுதந்திரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம கேட்கணும். இது வந்து ஒரு கட்டமைத்து ஒரு பெரிய அளவுல மக்களை வந்து மாயையில வச்சிருக்காங்கன்றதுதான் இந்த விஷயம் இல்ல, நிறைய விஷயங்கள். இப்ப ஹெல்த் இதெல்லாம் அதுல ஒண்ணு. படிப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பிசினஸ்ல போய் அது பெரும் முதலாளிகள் கையிலையும் அரசியல்வாதிகள் கையிலையும் சிக்கி மக்களுக்கு வந்து உண்மை நிலை புரியாத நிலைமையில இருக்கிற நேரம் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் இதுல நான் உங்க நிகழ்ச்சிகள் இப்ப சமீபமா நீங்க மீண்டும் ஒளிபரப்ப வந்த ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் பார்த்தேன். மிக சிறப்பாக இருந்தது. அந்த தேவையும் இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்க தொடர்ந்து செய்யணும்னு நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். வெல்கம் பேக். இது அது முதல் மட்டும் இல்ல, விஷயம். இப்ப நீங்க தொடர்ச்சியா நீங்க சொல்லுவீங்க, அந்த உற்சாகப்படுத்துவீர்கள். அந்த உற்சாகத்துக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய விடயத்திற்கு நாங்கள் வருவோம். தடுப்பூசியினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் மனுஷனுக்கு தடுப்பூசி வேண்டும்? இல்ல இப்ப தடுப்பூசி வந்து பல 100 வருடங்களா இருக்கு. நிறைய தடுப்பூசிகள் இப்பெல்லாம் குழந்தை பிறந்ததுல இருந்தே வேக்சின்ஸ் நிறைய போடுறாங்க. இப்போ நாய்க்கடி, ரேபிஸ் அதுக்கு எதிரான அதுக்கு சிகிச்சையே இல்லை. ரேபிஸ்க்கு வந்து தடுப்பூசி மட்டும்தான் இருக்கு. அதனால அது வியாதி வந்துருச்சுன்னா நீங்க சுகப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்றாங்க. ரேபிஸ், டெட்டனஸ் இது மாதிரி தடுப்பூசிகள் நிறைய மக்களுக்கு தேவையா இருக்கு, உபயோகமா இருக்கு, அது பிரயோஜனமாவும் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வரலாறு, ஆதாரபூர்வமான உண்மை. ஆனா தடுப்பூசியையும் மீறி நோய்கள் வந்து செயல்படுது. இப்ப நீங்க ஒரு 3 days பிஃபோர் செய்திகள்ல இப்ப இங்கிலாந்து நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊபிகாம், பர்டூசின் அப்படின்ற தடுப்பூசி போடுறாங்க. பட் ஸ்டில் இப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமா வந்துகிட்டு இருக்குன்னு எல்லா பேப்பர்கள்லயும் தலைப்பு செய்தி வந்திருந்தது நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப தடுப்பூசிகள் வந்து ஏன்னா மனித உடல் வந்து மனித சூழ்நிலைகள் எல்லாமே நிறைய மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இதுல வந்து கேரண்டியான ஒரே ஒரு விஷயம், ஒரு நம்பகத்தன்மையான ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அப்படின்றதுல வந்து ஹோமியோபதி மருத்துவம் வந்து ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருக்கு. அந்த எதிர்ப்பு சக்திய நம்ம நிறைய நம்பணும், அதை வளர்த்து எடுக்கணும். அதான் இப்ப நம்மாழ்வார் சொன்னார்னு சொன்னீங்க, அது தன்னைத்தானே பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பரபரப்பான ஊடகம் அப்படி எல்லாம் சொன்னீங்க. இந்த பரபரப்புன்றது வந்து ஊடகம் இல்லை, எல்லாத்துலயும் அது இருக்குது. அப்ப யாருமே ஒரு சின்ன பிரச்சனை கூட அவங்க வெயிட் பண்றதுக்கு தயாரா இல்லை. இங்க ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புறேன். என்கிட்ட வந்து நிறைய பேருக்கு கேட்பாங்க, தலை வலிக்குது, கால் வலிக்குது, இந்த வலி இல்லாம செய்ய முடியுமா அப்படின்னா,
நீங்க உயிர் இருக்கிற வரைக்கும் வலி இருக்கும். அது தாங்கக்கூடியதா இருந்தா தாங்கிக்கணும். ஏன்னா நீங்க காலையில தூங்கி எழும்புற நேரம் உடம்பெல்லாம் லைட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பெயின்லெஸ்ஸா இருக்கும். நீங்க நடக்க நடக்க வேலை செய்ய மாலையில இரவுல வலியோட தான் நீங்க போய் படுத்தாதான் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். அப்ப வலின்றது நம்மளுடைய இயல்பு. இத இப்ப நீங்க பிரசவம் எல்லாம் செய்யறாங்க, டெலிவரி வலி இல்லாத பிரசவம், அதெல்லாம் கூடாத விஷயம். இது சயின்ஸ்ல செய்யறாங்க. பட் அது நம்ம வலியை உணரணும். வலியை ஒரு மனிதன் உணர்ற நேரம் தான் மற்றவர்கள் வலியை உணர முடியும். மனித நேயம் வளரும், நம்மளுடைய ஆரோக்கியமும் வளரும். அப்ப வலி இல்லாத வாழ்க்கை சாத்தியமே இல்லை. அது யாருக்கு வலி இல்லாம இருக்கும்னா ஒன்லி ஃபார் டெட் பாடி. நமக்கு உயிர் இல்லைன்னா வலிக்காது. அப்ப அது வரைக்கும் இறுதி நிலைமை வரைக்கும் வலி இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தியில தான் நம்ம கூடுதல் கவனம். நம்மளுக்கிட்டே அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கு. வி ஹாவ் த இம்யூனிட்டி, வி ஹாவ் த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்கு. அதை நம்ம எப்படி வளர்த்தெடுக்கிறது, அது எப்படி வளர்த்தெடுக்கவே வேண்டியதில்லை, அது கெட்டு போகாம எப்படி பாக்குறது. நீங்க தொல்லை பண்ணாம இருந்தாலே உடம்பு அது பாட்டுல ஆரோக்கியமா இருக்கும். அதான் அவர் நம்மாழ்வாரும் சொல்லியிருக்காருன்னு நீங்க அறிமுகத்திலே சொன்னீங்க. தட்ஸ் வெரி ட்ரூ. ஆனா இப்ப பொதுவாக இந்த தடுப்பூசிகள் தொடர்பாக மக்கள் எவ்வளவுதான் தவிர்த்து கொண்டாலும் டாக்டர்கள் தொடர்ச்சியாக அதனை வற்புறுத்துகின்றார்களே. நீங்கள் இந்த தடுப்பூசிகளை போடுங்கள், இதனை போடுங்கள், நீங்க டயபெட்டிஸ் இருந்தா இதனை போடுங்கள் என்று அவர்கள் வற்புறுத்துகின்றார்களே. அதுக்கு என்ன செய்யறது? இல்ல, இதுதான் பிரச்சனையே உலகத்துல. இதுதான் பிரச்சனையே. அதாவது மனிதன் ஒரு சோசியல் அனிமல், ஒரு விலங்கு தான். ஆனா ஹையர் அனிமல். அவங்களுக்கு உள்ள சிறப்புத்தன்மை, மனிதனுக்கு உள்ள சிறப்புத்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா பகுத்து அறிவு, சிந்திக்கும் திறன், பகுத்து அறிவு. இப்ப இது யாருமே சிந்திக்கிறது இல்லை. ஏதோ பாக்குறாங்க, எங்ககிட்டே யூடியூப்ல பார்த்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. என் ஹெல்த் எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனையா இருக்கு, கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. இதை உணராமையே வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தடுப்பூசிகள் இது எல்லாமே மருந்துகள், டெஸ்ட், இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 25 வருஷம் 50 வருஷத்துக்கு முதல்ல எல்லாம் ஏதாவது வருத்தம் தான் டாக்டர்னு போவாங்க. இப்ப வாடிக்கையாளர்களாக மாற்றி விட்டார்கள். நீங்க தேவை இருந்தா போகலாம், இல்லைன்னா அது தானே. அப்ப இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா யாருமே ஆரோக்கியமா இல்லையா, எல்லாருமே நோயாளிகளா, மாற்றப்பட்டு விட்டோமா? இந்த கேள்வி எல்லாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் இப்ப இந்த காலகட்டம் இருக்கு. படிப்படியா பிறந்த குழந்தைகள் இருந்து டெஸ்ட் பண்ணி வியாதிகளை புகுத்தி இப்ப பிரச்சனைக்குரிய விஷயமா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மாற்றி விட்டார்கள். எல்லாருமே நோயாளிகளாக மாறிவிட்டோம். இப்போ ஒரு சிக் சொசைட்டி உருவாகிட்டு இருந்ததுதான் உண்மை. இப்ப உலகத்துல முதலாவது விற்பனை ஆயுத விற்பனை. அதனால் அவர்கள் யுத்தத்தை பரவலாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். ஏனெனில் ஆயுதம் விற்கப்பட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அரசியல்வாதிகளினுடைய பினாமிகள் எல்லாம் ஆயுத விற்பனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது மருந்து விற்பனை. உலகளாவிய ரீதியில் இந்த மருந்து விற்பனை இருக்கிறதே மிகப்பெரிய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பிசினஸ். இது இன்னொன்னு நீங்க சேர்த்துக்கலாம், போதைப் பொருட்கள் விற்பனையும் சேர்த்துக்கலாம். நிச்சயமா. ஆகவே அந்த ஆயுதம் நீங்க சொன்ன மாதிரி பெரிய வியாபாரிகள் மட்டும் இல்ல, நாடுகளே விற்கிது. இப்ப நம்ம யுத்தத்தை பாக்குறோம், ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்துல பாக்குறோம், நாடுகளே கொடுக்குது. அப்ப இதெல்லாம் அது வளர்த்தெடுக்கப்படுது அந்த யுத்தம். அப்ப ஆயுதம், போதைப் பொருள்கள், மருந்துகள், இதெல்லாம் மிக சிறப்பான வியாபாரமா இருக்கு. ஆனா இப்ப மருந்துகள் சொல்லுங்க. மருந்துகள் தொடர்பான எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மக்கள் மத்தியில் இது விளங்குதில்லை. என்ன பிரச்சனை? ஏன் இல்ல? நீங்க ஒரு அதாவது இது தெளிவான ஒரு டீம் உட்கார்ந்து ஒர்க் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு ஒரு பயத்தையும் பீதியையும் உண்டாக்கிட்டா, அதாவது உங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்குறது ரொம்ப கஷ்டம். நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பயத்தை உண்டாக்குறது எளிது. இட்ஸ் ஹியூமன் சைக்காலஜி. அப்ப என்ன, ஒரு பயத்தையும் பீதியையும் உண்டாக்கி விட்டுட்டா உங்களை என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப நோய் பயத்துல மக்கள் எல்லாருமே அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, வெரி குட். ஆனா
எவ்வளவு பேர் அதுல சுகமடைகிறார்கள், எவ்வளவு பேருக்கு திரும்ப வராம இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்வி மீண்டும் வருகிறது. அடுத்தது அந்த சிகிச்சையினுடைய தாக்கம் பெரிய அளவுல சைடு எஃபெக்ட். அப்ப இதெல்லாம் வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சிகிச்சைக்கு பயந்து அந்த ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி இதெல்லாம் போய் 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 வேணாம், நான் மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஐ எம் ரெடி டு டை, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த மெடிசின் அப்படின்றதுதான் நிறைய பேருடைய எண்ணமாக இருக்கின்றது. அது உள்ளுக்கு போனவங்களுக்கு தான் அதனுடைய சிரமங்கள் தெரியும். அதனால இந்த பலன்ன்றது என்னன்றது நம்ம யோசிப்பாங்க. அது எல்லாருமே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் வந்து இது பல டெஸ்ட்களுக்கு பிறகுதானே வருது. எங்க பிழைக்குது டாக்டர்? எங்க எங்க பிழைக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அதாவது நோய் மருந்து சயின்ஸ் எல்லாம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு உட்பட்ட விஷயம். ஆனா தத்துவங்கள்ன்றது வந்து தட் இஸ் அதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இட் இஸ் தேர். அப்ப இது வந்து மனிதன் சிந்திச்சு என்ன இது இப்படி இது எப்படின்றத நம்ம யோசிச்சு அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கும். இந்த தன்மை வந்து நிறைய குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சிந்திக்கும் திறன் வந்து நிறைய குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எதை கேட்டாலும் அவங்க ஏத்துக்கிறாங்க, நம்பிடுறாங்க, பரபரப்பு, ஓகே, அது தொத்திக்குது. அப்ப இதுல பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு, அது என்ன வேலை செய்யுது. அதாவது உடம்புனோட இப்போ நான் வந்து முதல்ல என்னைய மதிக்கணும். அப்பதான் நான் உங்களை மதிக்க முடியும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்ம இன்னொருத்தர் என்னைய மதிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது தவறு. நானே என்னைய மதிக்காத பட்சத்துல இன்னொருத்தர் மதிக்க மாட்டார். அப்ப நான்ன்றது வந்து என்னுடைய உடம்பு. இந்த உடம்பினுடைய மதிப்பு, வேல்யூ, நீங்க இதை வந்து காசா போட்டாலும் அது $1,000,000. ஒரு பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்க விலை கொடுத்து மாளாது. கிட்னி வாங்க முடியாது, கண்ணு வாங்குறது, இதெல்லாம் ஒண்ணு ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். அண்ட் நீங்க ரிப்பேர் பண்ணாலும் அது குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வேலை செய்யும். நம்மளுடைய ஒரிஜினல் பார்ட்ஸ், இப்ப கண் இருக்குதுன்னா அதனுடைய ஆயுள் வந்து 100 வயசு 200 வயசு அது வேலை செய்யும். கிட்னி இருந்தா அது 100 வருஷம் 200 வருஷம் வேலை செய்யும், ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா. ஆனா நீங்க ஒரு கிட்னி மாத்தினீங்கன்னா அது 5 வருஷம் 10 வருஷம் தான் லைஃப் டைம். அப்ப நீங்க அவ்வளவு செலவழிச்சு மாத்தினாலும் அப்ப அந்த வேல்யூவை வந்து நம்ம மானிட்டரி மணியா போட்டாலும் அதை வந்து விளக்கிக்கணும். உடல் நம்ம வந்து பேணணும், அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம அறிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நாங்க வந்து இப்ப ட்ரீட்மெண்ட்ன்றதே நிறைய குறைச்சிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் விஷயத்துக்கு போயிட்டோம். ஸோ இப்ப நீங்க உலகம் முழுசும் இந்த மருத்துவ என்ஹெச்எஸ் போன்ற மருத்துவ விஷயங்கள் எல்லாமே இயங்குறது பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஒரு பேஷண்டோட செலவழிக்கிறார். அதுல ஒண்ணுமே விளங்காது. இப்ப நாங்க வந்து கன்சல்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை நிறைய குறைச்சிட்டு சக்சஸ்ஃபுல்லா பேஷண்ட்டை ஆரோக்கியமா நிலைநிறுத்தி வைத்திருக்கிறோம். நிறைய பேர் உலகளாவிய ரீதியில ஆரோக்கியமா இருக்கிறார். நோயும் சின்ன அளவிலேயே விடை பெற்று நோய் நீக்கி ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இதுக்கு முக்கியமா அறிந்து கொள்ளுதல் அவசியம். விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, அறியாமையே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்ப தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்ப பத்தி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க இதை வந்து நிலைநிறுத்தவே முடியாது. கீப் ஆன் சேஞ்ச் சொல்லுவாங்க. நேற்று குளிச்ச 1 மணி நேரத்துக்கு முன்னால குளிச்ச ஆத்துல நீங்க இப்ப குளிக்க முடியாது. அந்த அறிவியல், ஏன்னா அந்த தண்ணி வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இதான் இயல்பு, இதான் இயற்கை. நீங்க போன வருஷம் குளிச்ச ஆத்துல போய் இந்த வருஷம் காவேரியில குளிக்க முடியாது, குற்றாலத்துல போய் குளிக்க முடியாது, தேம்ஸ் ரிவர்ல ஓடுற தண்ணி அதே தண்ணி இல்லை. இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். அதான் இயற்கை. இதை வந்து நம்ம இந்த அடிப்படையான தத்துவத்தை நம்ம விளங்காட்டி நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா இப்ப அறிவாளிகள் என்று சொல்லப்படுபவர்களே இதற்குள்ள மாட்டுப்படுகின்றார்களே. இப்ப நீங்க சொல்றீங்க, ஓகே, அறிவூட்டல் மிக முக்கியம். அறிவாளிகளே தானே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க நல்ல விஷயம் சொன்னீங்க. அறிவாளிகள் என்று சோக்கால் சொல்லப்படுபவர்கள். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் அவங்க வந்து அவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சொல்லுக்கும் செயலுக்கும் நிறைய வேறுபாடு. அப்போ அது அறிவு இல்ல, அது அறிவாளிகள். ஆனா அவங்களுக்கு ஞானம்ன்றது அதுக்கு அடுத்த லெவல். அறிவை எனக்கு அறிவுன்றது வெளியே இருந்து வர்றது, ஞானம்ன்றது உள்ள இருந்து வர்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த அறிவின் மூலம் நம்ம ஞானம் பெறணும். அப்ப
நீங்க வந்து உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் பேசணும். பட் தே ப்ரீச் டிஃபரெண்ட், தே டூ டிஃபரெண்ட். இதான் அறிவாளிகள். அப்ப அறிவாளிகள் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால அவங்க ஈஸியா மாட்டுப்படுவாங்க. தே ஆர் சோ கால்ட் அறிவாளிகள் என்று சொல்லப்படுவார்களே தவிர, அறிவு அடுத்த ஸ்டேஜ் ஞானத்துக்கு போகணும். அது போகல. அதனால அவங்க மாட்டிக்கிறாங்க. இப்ப பொதுவா சீனாவை பொறுத்தளவுல உள்ளூர் மருந்துகளை தான் அவர்களுடைய மூலிகை மருந்துகளை முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். நான் கேள்விப்பட்டேன், அதிகமாக ஆரம்ப நோய்களுக்கு எல்லாம் அவர்களுடைய மூலிகை மருந்துகளை பாவிப்பார்கள். இயலாத கட்டத்தில் மட்டும்தான் அவர்கள் அலோபதிக்கு போவார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆகவே ஏன் அப்படி ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள்? ஏன் ஏனைய நாடுகள்ல அதை உருவாக்க முடியாமல் இருக்கிறது? என்ன பிரச்சனை? இல்ல, இது அறியாமைதான். அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா? அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம பயணப்படுறது, நடந்து போகலாம், சைக்கிள்ல போகலாம், மோட்டார் பைக்ல போகலாம், கார்ல போகலாம், பிளைட்ல போகலாம், விமானத்துல போகலாம், கப்பல்ல போகலாம். இது நம்மளுடைய தூரத்தை பொறுத்தது, நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து, சௌகரியங்களை பொறுத்து நம்ம எது வேணுமோ அதை பயன்படுத்தலாம். எல்லா இடத்துக்கும் நான் இப்ப இந்தியாவில இருந்து லண்டனுக்கு நடந்து வர முடியாது, சாத்தியம் இல்லை. அதே போல என்னுடைய பக்கத்து வீட்டுக்கு நான் விமானத்தை எடுத்துக்கிட்டு போக முடியாது, அதுவும் சாத்தியம் இல்லை. அப்ப இந்த விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, இந்த அலோபதி மெடிசின், வெஸ்டர்ன் மெடிசின்றது இஸ் அ குட் மெடிசின். ஆனா அதனுடைய லிமிடேஷன், இட்ஸ் அன் எமர்ஜென்சி மெடிசின். அப்ப நீங்க அந்த எமர்ஜென்சி மெடிசினை வந்து லாங் டைம் யூஸ் பண்றது, யூ கெட் லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் பெயின், பிரச்சனைகள் வரக்கூடும். அதனாலதான் அவங்க வந்து, அதாவது உடம்பு தன்னைத்தானே சுகப்படுத்திக்கும், அதுக்கு மூலிகைகளோ ஏதோ ஒண்ணு, அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொல்ற காலம் போய் இப்ப மருந்தே உணவாகி போச்சு. எவ்வளவு மருந்து சாப்பிடுறாங்க, தட்ஸ் அ ஃபுட். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த லிமிடேஷன், அதனுடைய ஸ்கோப்ஸ் அண்ட் லிமிடேஷன். அதாவது இப்ப நம்ம இதுல பேசுறோம், மக்கள் கேட்கறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அது ஒரு வேற விஷயம். இதை விட புத்தகங்கள் படிக்கலாம், நிறைய ஆராய்ச்சி நூல்கள் இருக்கு, கட்டுரைகள் இருக்கு. அதை படிச்சா இன்னும் அறிவு வந்து தெளிவாகும். ஒண்ணுக்கு ஒரு லிமிடேஷன். எந்த நேரமும் சோசியல் மீடியாவில இருக்க முடியாது, அது பேர் ஆபத்தான விஷயம். அது மாதிரி வெஸ்டர்ன் மெடிசின் லிமிடேஷன். ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது இல்லாம நம்ம வாழ முடியாதுன்ற சூழ்நிலைக்கு ஆயிடும். நீங்க நம்மாழ்வார் பத்தி சொன்னதுனால நான் ஒரு விஷயம் அவர் சொன்னதை உங்களை இங்க பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப இந்த வயல்ல ஃபர்டிலைசர் போடுவாங்க, பயிர் நல்லா வளர்றதுக்கு உரங்கள் போடுவாங்க. இது இல்லாம ஏதாவது பூச்சிகள் அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தா பெஸ்டிசைட்ஸ் அது போடுவாங்க. அதுக்கு தமிழ்ல சொல்றது பூச்சி மருந்துன்னு சொல்லுவோம். அது பூச்சி மருந்து அல்ல, பூச்சி கொல்லி. சரிங்களா? தட்ஸ் a pesticide. அது பூச்சை கொல்லும். இதுக்கு அடுத்தது அது பூச்சி கொல்லி கூட இல்லை, அது இன்னும் நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா இட்ஸ் உயிர் கொல்லி, பயோசைடுன்னு அவர் சொல்லுவார். இந்த பயோசைடு உயிர் கொல்லி வந்து பயிரை கொல்ற மாதிரி நம்மளுக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோப் ஆயிடுச்சு. அப்ப இதுதான் இப்ப நடக்குது. இன்னைக்கு குளோபல் வார்மிங், அது இது நம்ம நிறைய விஷயங்கள் பேச, இதெல்லாம் நம்ம தான் அதை உருவாக்கி இருப்போம் கொஞ்சம் 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 கொஞ்சமா. இப்ப இன்னொரு கேள்வி எழுகிறது. மிரட்டுது. உதாரணத்துக்கு ஒரு டயபெட்டிஸ் பர்சன் வந்து ஒரு ஜிபி இங்க லண்டன்ல போனா, அவர் வந்து மெட்ஃபார்மினை தந்துட்டு சொல்லுவார், 70 வயசுல கிட்னி போயிடும் என்று, கிட்னி பாதிக்கப்படும் என்று. அப்ப ஏன் அதை தருகிறார்கள் என்ற கேள்வி இல்லையா? இல்ல, இப்போ மருந்துகள் சைடு எஃபெக்ட்ல நிறைய இப்ப ரீனல் ஃபெயிலியர்ஸ், ஏன்னா மெடிசின்ஸ் இப்ப நிறைய பாவிக்கிறாங்க, அதனால ரீனல் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நிறைய வருது. மருந்து இப்ப நீங்க மருந்து இல்லாம டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு யாருமே சொல்றதே இல்லை. அடுத்து நீங்க டயபெட்டிக்ன்றது வந்து டயக்னோசிஸ், ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, உங்களுக்கு சுகர் லெவல் இவ்வளவு இருக்கு, யூ ஆர் டயபெட்டிக். அந்த லெவல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பினுடைய இயல்பே அதுதான். இப்ப நீங்க ஒரு ஃபீவர் வர்ற நேரம் உங்க பிளட் டெஸ்ட் போய் பாத்தீங்கன்னா எல்லாமே வேரியேஷன், டெஸ்ட்கள் எல்லாமே மாறுபாடா தான் இருக்கும், பிகாஸ் யூ ஹேவ் a ஃபீவர். இப்போ உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா, நீங்க இலங்கையில இருந்தீங்க, போர் சூழல், இது இல்லாம சுனாமி சூழல், இதெல்லாம் வித்தியாசம். அது நார்மல் சூழல் இல்ல. இப்ப நமக்கு உக்ரைன்ல சண்டை நடக்குது,
அந்த வார் வந்து போனா அந்த இடம் எப்படி இருக்குது, மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், முதியவர்கள், மருத்துவமனைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது போர் சூழல். அது மாதிரி இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ரீடிங்ஸ் எல்லாம் மாறுபடும். நீங்க ஒரு சண்டை வந்துச்சு, இல்ல ஒரு நீங்க இலங்கையில இருக்க நேரம் ஊரடங்கு உத்தரவு வந்துச்சுன்னா உணவுப் பொருட்கள்லாம் விலை ஏறி பதுக்கல். அப்ப இந்த சூழல்கள் வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும், ரீடிங்ஸ் மாறும். அப்ப இதெல்லாம் ஒரு லாங் டைம் அசஸ் பண்ணி அவதானிச்சு ஒரு முடிவுக்கு வர்றதுதான் சரியான விஷயம். ஒரு ரீடிங் ஒரு தடவை பார்த்து முடிவு எடுக்கிறது வந்து அது நமக்கு நல்லது அல்ல என்பது என்னுடைய கருத்து. இப்ப எதிர்காலத்துல இந்த பாமா கம்பெனிகளுடைய தாக்கத்துல இருந்து மனிதன் விடுபடவே முடியாதா என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? அப்படி இல்லை. நீங்க இது பாத்தீங்கன்னா என்னுடைய பேரன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் 2 நாளைக்கு முன்னால. இங்கிலாந்துல வந்து கம்ப்யூட்டர் படிப்புக்கு கடைசி முக்கியத்துவம் தான் கொடுக்குறாங்க. அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த மாதிரி படிப்புகளுக்கு அதி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் படிப்புக்கு they give the lowest importance. அந்த கிழமையில இருக்கக்கூடிய பீரியட்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும். ஒரு பீரியட்ஸ்ன்றதுல அதுக்கு வந்து குறைவான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டார். அது எனக்கு யோசனையை வர வச்சுச்சு. அப்ப அதுக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எப்ப வேணா மாறிடும். மேத்தமெட்டிக்ஸ் மாறவே மாறாது. நீங்க 1000 வருஷம் ஆனாலும் அது அப்படியே உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ கம்ப்யூட்டர்ன்றது ஒரு 25 வருஷமா தான் இருக்கு. அடுத்து என்ன புது விஷயம் வருதோ அதுக்கு உலகம் மாறிடும். அப்ப இது மாதிரி எதுவுமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். இப்போ வந்து அவங்களுடைய ராஜ்யம் நடக்குது, பார்மா கம்பெனியுடைய ராஜ்யம் நடக்குது. நீங்க இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா முன்னாள் சுகாதார அமைச்சரை கைது பண்ணியிருக்காங்க. நிறைய கமிஷன் பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய உலகங்களும் நடந்துகிட்டே இருக்கு. அதிபரே பிரச்சனையில இருக்கிறாரு, வந்தாரு, பாரகலையா இப்படி எல்லாம் நடந்துச்சு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாறாதுன்னு இல்லை. மக்கள் வந்து வீறு கொண்டு எழுந்தார்கள், அவர் முன்னால எதுவுமே நிக்காது. இப்ப இது வந்து இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இருக்கு இல்லைங்களா, எல்லாம் ஒன்றிணைஞ்சு வந்துட்டாங்கன்னா எதுவுமே நிக்க முடியாது. தென் அவங்க ஓடி போயிட்டு புது விஷயத்த கொண்டு வருவாங்க. அதனால மாறாத விஷயம் இல்ல, கண்டிப்பா மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துச்சு. அது ஆஃப்டர் இந்த கோவிடுக்கு பிறகு மக்கள் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க அந்த வேக்சினை பத்தி சொன்னீங்க, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கிற நேரம் விடை வெளியே வருது, இல்லாட்டி இதெல்லாம் வராது. அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு இது செய்து அது செய்து. நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா there is lot of cases going on. காம்பன்சேஷன் நிறைய கேட்கறாங்க. ஒரு ஒரு டென்டிஸ்ட் டாக்டர் வந்து நான் நல்லா நடந்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நடக்க முடியலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் செய்தித்தாள்ல பார்த்தேன். அது மாதிரி மக்களுக்கு வந்து புரிதல், அவேர்னஸ், விழிப்புணர்வு வர்ற நேரம் நீண்ட காலம் இது நிலைச்சிருக்க ஒரு கஷ்டம். இப்ப வந்து தடுப்பூசி போட வேணும் என்று சொல்றீங்களா, வேண்டாம் என்று சொல்றீங்களா? நீங்க உங்களோட அபிப்பிராயம் என்ன? இல்ல தடுப்பூசி இப்ப என்னைய பொறுத்த என்னுடைய கருத்து வந்து நான் போட்டுக்கொள்வது இல்லை, தேவையில்லாத விஷயம் எனக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸுக்கு நீங்க வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவை இருக்காது. அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸுக்கு நீங்க வர முடியாது. அதாவது நீங்க ஒரு டாக்டர் மருத்துவர்கிட்ட நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஊடகவியலாளரா நீங்க இருந்தா நீங்க நிறைய விஷயங்களை அறிஞ்சிருக்கணும், நிறைய செய்திகளை பார்க்கணும், எதையும் நல்ல ஆழ்ந்து பார்க்கணும். எங்க போனாலும் நீங்க வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதை நீங்க மக்களுக்கு பிரசன்ட் பண்ணலாம். இது உங்களுடைய தொழில், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாத்தையுமே நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் மற்றவர்களை விட. அது மாதிரி ஒரு மருத்துவர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முதல்ல ஆரோக்கியமா இருக்கும். நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அது இன்னொருத்துக்கு மருந்து மாத்திரைகளை பிரிஸ்கிரைப் பண்றதுன்றது வந்து எவ்வளவு தூரத்துக்கு சரின்றதை நீங்க தான் முடிவெடுக்கணும். இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் ஐ எம் மெடிசின் ஃப்ரீ, சிக் ஃப்ரீ, எந்த வருத்தமும் இல்லை. ஸோ நான் என்ன செய்யறேன்னா அதை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நிறைய ஆலோசனைகள், கன்சல்டேஷன், கைடன்ஸ், கொஞ்சம் மருந்து இல்ல. இந்த இடத்துல சரி நீங்க சொல்ற சரி, பயணம் செய்யக்குள்ள நீங்க என்ன சர்டிபிகேட், கோவிட் சர்டிபிகேட் காட்ட சொல்லுவாங்களே, நீங்க என்ன காட்டினீங்க? சர்டிபிகேட் இருக்கு என்கிட்ட. சர்டிபிகேட் இருக்கு என்கிட்ட.
சர்டிபிகேட் இருக்கு, என்கிட்ட இருக்கு. இருக்கு உங்கள்ட்ட. சரி. ம், 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 ம். ம். அந்த முறையத்தான் நீங்க கையாளுறீங்க. ஆமா. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மிக பிரபலமான டென்னிஸ் பிளேயர் ஆஸ்திரேலியா ஓபன்ல விளையாட போனாரு. அவரை நிப்பாட்டிட்டாங்க. அந்த நாட்டுக்கே விடல அந்த சீசன். அவர் வந்து உலக பிரபலம் பெற்றவர். ஆனா அவருக்கு அனுமதி கிடைக்கல. விசாலாம் வாங்கிட்டு போயிருக்காரு. அவருக்கு அனுமதி பிகாஸ் ஹி வாஸ் நாட் வேக்சினேட். அந்த மாதிரி. அதனால இது நம்ம இது ரொம்ப ஆழமா கதைக்க முடியாத விஷயம். உண்மைதான். என்ன உலகளாவிய இப்ப நீங்க ஆர்கானிக் அப்படின்னு நிறைய கடைகள்ல விக்கிறாங்க. நீங்க ஆர்கானிக் அப்படின்னு ஒரு பொருளுக்கு ஒரு சாப்பாடு சாமானோ எந்த ஒரு தானியமோ ஏதோ பழங்களோ ஏதோ ஒண்ணுக்கு போகணும் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஆர்கானிக் சர்டிஃபைட். we don't know whether it's real organic or not. அது போய் நீங்களே வளர்த்து எடுத்து நீங்களே சாப்பிட்டாதான் அது ஆர்கானிக். ஏன்னா நீங்க சின்ன வயசுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, படுக்க விலையோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அதான் ஆர்கானிக். இப்ப வந்து ஆர்கானிக்ன்றது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. அப்படியான தேவை இல்லை. எனக்கே எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு. ஐ நெவர் டெஸ்டட் பாசிட்டிவ். இது நான் ஆணித்தரமா உங்களுக்கு சொல்லலாம். ஐ நெவர் சஃபர். அதான் இப்ப உரம் பசலை போடாத உணவுகளை நாங்கள் ஏற்கனவே உண்டு கொண்டிருந்தோம். எங்களோட வீட்டுக்கு பின்னால இருந்த பயத்தங்காய், எங்களோட வீட்டுக்கு பின்னால இருந்த கத்தரிக்காய், எங்களோட வீட்டுக்கு பின்னால இருந்த கீரை, எங்க வீட்டுல வளர்த்த மாடு, அதனுடைய பால், இவைகளை உண்டு கொண்டிருந்த எங்களை வந்து உலகமயமாக்கல் கொண்டு வந்து ஆர்கானிக் ஃபுட் என்று சொல்லி விலை அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளி அதுதான் நடக்குது சார். இப்ப நீங்க வந்து நீங்க சும்மா கிடைச்சிக்கிட்டு இருந்த விஷயத்தையே இப்ப நீங்க பெரு விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா பெரும் முதலாளிகள் இப்போ தண்ணி எடுத்துக்கோங்களேன், அதுவே பாட்டில வந்து இட்ஸ் அ $multi-million பிசினஸ். வாட்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல காற்று அப்படி விற்கப்படும். ஆக்சிஜன், நாங்க பியூர் ஆக்சிஜன் கொடுக்குறோம், நீங்க கஷ்டப்படவே வேணாம், வாங்க நேரம் ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கலாம் அப்படின்னு ஆக்சிஜன் சேம்பர்ஸ் இப்பயே வந்திருக்கு. ஏற்கனவே வந்துட்டுது. சீனால நான் பார்த்திருக்கிறேன். ஏற்கனவே வந்துட்டுது. மலை பக்கம் எல்லாமே வியாபாரமா. மலை பக்கம் இருந்து நாங்கள் காத்தை பிடிச்சு சின்ன அடைச்சு தாரோம், நீங்க இப்படி சுவாசத்துல வச்சு கொள்ளுங்க ஏற்கனவே வந்துட்டுது. இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. சிந்திக்காட்டி நம்மள ஒரு விலங்குகள் போல எல்லாரும் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம். நீங்க இதுல நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. இப்ப சமீபமா ஒரு வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கா படைகள் எல்லாம் ஆப்கானிஸ்தானத்துல இருந்து வெளியேறி போன நேரம் அந்த ஏரோப்ளேன்ல பிளைட்ல விங்ஸ்ல எல்லாம் ஓடுறாங்க. இந்த பிளைட் போகுது, அமெரிக்கன் பிளைட்ஸ். அதுல வந்து எல்லாரும் ஓடி போய் தொங்குறாங்க, இருக்கிறாங்க. சுற்றிலும் ஆட்கள், உள்ளார இருக்கிறது வேற, சுற்றிலும் ஆட்கள். இது எவ்வளவோ வீடியோஸ் வந்தது, இப்ப எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் வந்தது. அப்ப இது வந்து ஒரு எவ்வளவு ஒரு அநாகரிகமான சூழ்நிலைன்றத நம்ம உணர்ந்துக்கணும். இப்போ ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இலங்கையில எவ்வளவு பெரிய போர் சூழல்லாம் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் நடந்துச்சு. இன்னமும் நம்ம மாறல அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். இந்த மனிதாபிமானம், மனித நேயம், உண்மைத்தன்மை, இந்த அறம் சார்ந்த மருத்துவம், அறம் சார்ந்த விஷயங்களை நீங்க சொல்லணும், அதெல்லாம் நிறைய குறைஞ்சிக்கிட்டு வர்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். உண்மையில்தான். மனித உடல் மிக இலகுவானது. மனித உடல் எதிர்ப்பு சக்திகளை தாராளமாக கொண்டது. ஆனால் இந்த கம்பெனிகள், பாம கம்பெனிகள் வந்து எவ்வாறு மனிதனை உந்தி தள்ளுகின்றன. நீங்க வாங்கும் இப்ப இலங்கையில நான் பார்த்தேன், ஒரு முறை ஒரு சொந்தக்காரருக்கு மருந்து வாங்குற நேரம் நான் நினைக்கிறேன் 75,000 ரூபீஸுக்கு அந்த மருந்து போல ஒரு ஷாப்பிங் பேக்ல போட்டு மிகப்பெரிய ஒரு பொதியை தூக்கி கொடுக்கிறார்கள். 75,000 கிட்ட அந்த மருந்து பொதி. அப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த மருந்து வியாபாரத்தை இன்னும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களை கொன்று கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. உண்மையில் இந்த உடலை பாதுகாப்பதற்கான
நடைமுறைகளோடு அல்லது உடலை பாதுகாப்பதற்கான விடயங்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். டாக்டர், முதலில் நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த உடலை பாதுகாக்க? ஒரே ஒரு விஷயம், இந்த உடலை நீங்க பாதுகாக்க வேண்டியதே இல்லை. அதை கரைச்ச கொடுக்காம இருந்தாலே, அதுக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தாலே தானே சுகமாக இருக்கக்கூடிய தன்மை உடையது. நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ள போட்டு அது ட்ரபுள் பண்ணி சிக்காக்கி அப்புறம் அதுக்கு மருந்து தேடணும். ஸோ இயல்பாகவே அது சுகமாக இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் மனிதனுடைய இயல்பு, ஆன்மாவுடைய இயல்பு, உடலினுடைய இயல்பு. ஆரோக்கியமே நமது இயல்பு, வியாதி நமது இயல்பு இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் இதுல முக்கியமான விஷயம். மிக நன்றி டாக்டர். இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய அறிவுரைகளை வழங்கியமைக்கு நன்றி. சில விஷயங்கள் நீங்க சொன்னது போல மிகப்பெரிய கம்பெனிகள் இவர்களை பற்றி பேச முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இருந்தும் மக்களுக்கான ஒரு அறிவுரையாக மக்கள் அந்த பிசினஸ் பீப்புள், பிசினஸ் மாஃபியா அப்படின்ற விஷயத்துக்குள்ளார நம்ம போக முடியாது. ஒருத்தரையும் நம்ம தனிப்பட்ட முறையில அவங்களுடைய சுய அறிவை வந்து எப்படி முன்னேற்றிக்கிறது, சுய சிந்தனை, அதாவது வாழ்க்கையில பெரிய விஷயமே வந்து நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அப்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்தாலே போதும், நான் ஆரோக்கியமா இருக்கேன். வந்து நன்றி, வணக்கம், சந்திப்போம் மீண்டும். மிக்க நன்றி, தேங்க்யூ.